ஹலோ. ஆ, எங்கே அம்மாவுக்கா அட்மிட் பண்ணியிருக்காங்களா? எப்போ? இப்போவா? சரி, வந்துடுறேன். ஆ, சரியா? ஜிஹெச்லையா? ஆ, சரி, இப்போ வந்துடுறேன். பஷீரே, அம்மாவுக்கு முடியலையாம்மா, அட்மிட் பண்ணியிருக்காங்களாம்மா. அந்த வண்டி ஐயோ, சாவி கொடுங்க, போயிட்டு வந்துடுறேன். வண்டி சாவிங்களா? இந்தாங்க, சரி போயிட்டு வாங்க. சொல்லு. இன்னைக்கா? நோன்பு தரையா? சரி சரி, நான் வந்துடுறேன். என்னது, பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்களா? அப்போ நான் கண்டிப்பாக வரேன். சரியா? இப்போ டைமு 5:30 மணி ஆச்சு. ஒரு 6 மணிக்குள்ளே வந்துடுறேன். ஓகே? சரி. ஓகே ஓகே, நான் வந்துடுறேன். சரி. ஐயோ, பைக்கு வேறு அவர் கொண்டு போயிட்டாரே. இனிப்போ என்ன பண்ணுறது? சரி, போகிற வழி ஏதாச்சும் வண்டி கிடைக்குமா பார்ப்போம். ஹலோ. இதாம்மா வந்துட்டேன், 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். மணி 6 தானே ஆயிடுச்சு, இன்னும் டைம் இருக்குல்ல. அந்த குஞ்சாணி பசங்கள்லாம் வந்துட்டாங்களா? சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்களா? சரிம்மா, நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஒரு 6:10, 6:15 வந்துடுறேன். சரி சரி, ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எல்லாமே இருக்குல்ல. சரி சரி, நான் வந்துடுறேன். நான் ஒன்றுமே வாங்கலை, ஆனால் சீக்கிரம் வந்துடுறேன். சே, இனிப்போ என்ன பண்ணுறது? வீட்டு கூப்பிட்டு சொல்லிடலாமா? ஹலோ, அம்மா எங்கம்மா? கொஞ்சம் கூட. நான் இன்னைக்கு வண்டி எடுத்துகிட்டு வரல. வண்டி ஓனர் கொண்டு போயிட்டார். அவர் ஒய்ஃபுக்கு முடியலையாம்மா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டார். நான் நடந்து வந்துட்டேன். ஏதாச்சும் வண்டி வருமானு பார்த்துட்ருக்கேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் எஸ்டேட் போகிற வழியில் அந்த செட்டில் இருக்கேன். ஆமாம், நான் வந்துடுறேன். ஏதாச்சும் வண்டி கிடைக்குமான்னு பார்க்குறேன். கிடச்சா வந்துடுறேன். சரியா? ஒரு கார் வருது, கேட்டு பார்ப்போம். ஒரு நிமிஷம். நான் ஒரு நோன்பு திறக்கிறதுக்காக அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன். சரி, கொஞ்சம் கீழே தான், ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். கொண்டே விட்டுறீங்களா? எந்த ரூட்டில் போகிறீங்க? அப்படியே போயிட்டு அப்படியே கட் ஆகும்ல அந்த வழியில்? இல்லைப்பா, நான் இந்த ரூட்டில் தான் போகிறேன். ஏற்கனவே எனக்கு டைம் ஆச்சு, இனிமேல் டைம் இல்லை. நோன்பு திறக்க தான் நானும் போகிறேன். போகிறீங்களா? ஆமாம், இந்த ரூட்டாக இருந்தால் பரவாயில்ல, அந்த வழியில் போகிறதுக்கு டைம் இல்லைப்பா. அப்போ சரி, போயிட்டு வாங்க. கிடைச்ச வண்டி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அந்த பையனையும் ஏற்றிருக்கலாமே. அவனும் நோன்பு திறக்க தானே போயிட்டுருக்கா, அவனே ஏற்றிட்டு வந்திருக்கலாம்.
இந்த ரூட்டு தானே அந்த பையனும் சொன்னது. சே, அவனை ஏற்றிட்டு வந்திருக்கலாம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனை ஏற்றிட்டு வந்துடலாம். பாய். தம்பி வா ஏறு. சீக்கிரம் ஏறுங்களா? ஏறு. ரொம்ப நன்றி பாய். டைம் ஆயிடுச்சு, மணி 6:15 ஆச்சு. ரொம்ப நன்றி பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் நீங்களும் வாங்க பாய், நோம்பு திறக்க டைம் ஆச்சு. வாங்க பாய், வாங்க. இந்த வீடு பக்கத்து தான், வாங்க. சரி பாய். இல்லை டைம் ரொம்ப ஆச்சு. நன்றி பாய். போகிறப்போ அல்ஹம்துலில்லாஹ். அல்லா, என்னாச்சு? ஐயோ, பெட்ரோல் முடிஞ்சிருச்சா? சே, பெட்ரோல் முடிஞ்சிருச்சு. நீ என்ன பண்றது? ஒன்றும் புரியலையே. நடு காட்டில் வேற மாட்டிட்டேனே. ஆறு 30 ஆச்சா? சோ, இதுல எல்லாம் கரெக்டா இருக்கே, ஒன்றும் பிரச்சனை தெரியுது இல்லையே. சே, என்ன செய்யறது? இது வேற ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு. என்ன செய்யுது? ஹலோ. இல்லைம்மா, நான் வந்துட்டு வரும்போது என்ன தெரியல, பெட்ரோல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுறதில்ல. நம்ம எஸ்டேட்டுக்குள்ளே வர்ற வழியில் நின்றுட்டாங்க. என்ன செய்யுது? நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் நோன்பு திறந்துக்கங்க. எப்படி நான் வரும்போது லேட் ஆயிரும். நோன்பு திறந்து முடிஞ்ச உடனே பையன்கிட்ட கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்து அனுப்ப சொல்லுங்கள். பெட்ரோலும் முடிஞ்சிருச்சு. நோன்பு திறக்க போனோம். வர்ற வழியில் ஒரு பையன் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு அவனை கொண்டு போய் விட்டாங்க. அதனால் எனக்கு லேட் ஆச்சு. அதான் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. வாங்க கொடுக்கறதுக்கு டைம் ஆச்சு. தண்ணியும் கூட நான் கொண்டு வரல. இது என்னது?
வா 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 வா. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நன்றிங்க. பாய் இந்தாங்க. எங்க ஆளை காணோம். பாய் பாய் எங்க போனீங்க பாய்? பாய் நான் யாரைங்க பார்த்தேன்? யார் அது? யாரா இருக்கும்? ரொம்ப தூரம் போறதுக்கான டைமும் ஆகலையே. இறைவா இறைவா பெரியோனே, எல்லா புகழும் உனக்கு மட்டும். ஒரு தீமை செய்தால் அது திரும்பி வரும், மறுநொடியே அது கேடு தரும். ஒரு நன்மை செய்தால் மறுநொடியே வாழ்வில் என்று மொழி தருமே. ஒருவனுக்கு ஒருவன் உதவி செய்தால் மறுநொடியே இறைவன் அவனுக்கு உதவி செய்வான். அன்புடன்.